மிகவும் செழிப்படைந்ததாக நாம் பார்க்கின்றோம். புதிய ஏற்பாட்டில் யோவான் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 1 முதல் சில வசனங்களை நாம் பார்க்கும்போது அங்கும் ஒரு தோட்டத்தை பற்றி பார்க்கிறோம். கெதிரோன் என்னும் ஆற்றுக்கு அப்புறம் ஒரு தோட்டம் இருந்தது. அங்கே இயேசுவும் இயேசுவின் சீஷர்களும் அங்கு போய் இருந்ததாக நாம் அறிகிறோம். இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாஸ் இந்த தோட்டத்தை பற்றி நன்கு அறிந்திருந்தான். இங்கு வைத்துதான் இயேசுவை சிலுவையில் அறையும்படியாய் யூதாஸ் காட்டிக் கொடுக்க போர்ச்சேவகரின் கூட்டத்தாரும் பிரதான ஆசாரியர் பரிசேயர் என்பவர்களால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரர்களால் தீவட்டிகளோடும் பந்தங்களோடும் இயேசுவை பிடித்துக் கொண்டு போனார்கள். ஆனால் மற்ற சுவிசேஷங்களை நாம் பார்க்கும்போது சற்று வித்தியாசமாக எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எப்படியும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும்படியாகவும் சீஷர்களோடு சேர்ந்து ஜெபிக்கும்படியாகவும் அவர் சற்று இளைப்பாறும்படியாகவும் தான் இங்கு அடிக்கடி வந்தார் என்பது நிச்சயமாகவும் நாமும் வேதத்திலே பார்க்கிறோம். எனக்கு அருமையான என்னுடைய பிள்ளைகளே, இன்னொரு சம்பவத்தை நாம் பார்ப்போமானால் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும்போது அங்கு ஒரு சம்பவத்தை நாம் பார்ப்போம். தேவனாய கர்த்தர் ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி அதிலே தாம் உருவாக்கின மனுஷனை வைத்தார் என்று பார்க்கிறோம். அந்த தோட்டத்தின் பூமியிலிருந்து சகலவித விருட்சங்களையும் அவர் முளைக்க பண்ணினார். நீர்ப்பாசனத்துக்கு நதிகளை தமது வார்த்தையாலே படைத்தார் அல்லவா. கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அதோடு ஒரு கட்டளையும் கூட அவர் பிறப்பித்தார். என்ன கட்டளை? அதிவிரைவிலே தேவ கட்டளையை அவர்கள் மீறியதால் ஆதாம் ஏவாள் அவர்களை அனுப்பிவிட்டதாக நாம் பார்க்கிறோம். பகலிலே குளிர்ச்சியான வேளைகளில் கூட கர்த்தர் இந்த தோட்டத்திலே உலாவுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த ஆதாம் ஏவாள் அவர்கள் பாவம் செய்தபடியால் அவர்கள் ஒழித்துக் கொண்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அருமையான காலவேளையிலே தோட்டத்திலே அமர்ந்திருக்கும் எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் நம்மை தேடி இந்த இடத்திலே கடந்து வந்திருக்கிறார். எதற்காக அவர் வந்தார் என்றால் நற்கனிகளை தேடி ஆவலாய் தேடி வந்திருக்கிறார். நற்கனிகளை தேடி ஆவலாய் இந்த இடத்திலே வந்திருக்கிறார். பலவிதமான விஷயங்களால் நிறைந்த நமது சபை இப்பொழுது காணப்படுகிறது. விதவிதமான கனிகளை ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். மாத்திரமல்ல, தோட்டத்திலே மிகுந்த கனிகள் கிடைக்கும் போது தோட்டக்காரனுக்கு பெரிய மகிழ்ச்சி காணப்படுகிறது. ஏனெனில் தோட்டத்தை மிகவும் தன் ஊழியக்காரர்களால் பத்திரமாய் பாதுகாத்து அதிக செலவு செய்து வேலி அடைத்து அதற்கு கொத்தி எருபோட்டு நீர் பாய்ச்சுகிறான். ஆனால் தோட்டக்காரன் என்ன செய்கிறான்? அவன் மனதிலே நல்ல பலன் கிடைக்கும் என்று அவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். அது ஒரு சகஜம்தான். அதுபோல நமது ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவும் நம்மை தமிழ திவ்ய வசனங்களினாலே ஒவ்வொரு நாளும் நம்மை போஷிக்கிறார் அல்லவா. பற்பவிதமான தாளந்துகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்து கர்த்தர் நம்மை நிறைத்திருக்கிறார் அல்லவா, தந்திருக்கிறார் அல்லவா. மாத்திரமல்ல, நமது திருச்சபையிலும் கூட நமது தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் இன்னும் அதிக கனிகளை தந்து தேவநாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் தேவன் நம்மில் எதிர்பார்க்கிறார் அல்லவா. ஆகவே தான் அவர் நம்மிடத்திலிருந்து ஆவியின் கனியை எதிர்பார்க்கிறார். ஆவியின் கனியை எதிர்பார்க்கிறார் அல்லவா. நாளில் நாம் ஒப்புக் கொடுக்கிறவராய் காணப்படுவோமா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 51ஆம் அதிகாரம் 3வது வசனத்தின்படி அவர் நம்மை ஆட்சி தேற்றும்படியாய் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். நம்மை அவர் அறிந்திருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் என்ன நிலையில் இருக்கிறோம் என்பதை பற்றி சிந்தித்தவர்களாய் நாம் கடந்து செல்வோம். ஒருவேளை இந்த வேளையில் பலவிதமான பிரச்சனையோடு, பாரத்தோடு, கவலையோடு, கண்ணீரோடு, வியாதிகளோடு கலந்து வந்திருக்கிறார். எந்த நிலைமையில் இருந்தாலும் அவர் நம்மை மாற்ற வல்லமையுள்ளவராகவே காணப்படுகிறார். மனிதர்களால் நிந்தனைக்கு நாம் பயப்படாமலும் அவருடைய தூஷணங்களுக்கு நாம் கலங்கவும் வேண்டாம். கர்த்தர் இந்த நாளிலே பெரிய அற்புதங்களை செய்ய வல்லமை உடையவராய் காணப்படுகிறார். ஒரு நாளிலே நிச்சயம் கோணலான பாலான தனங்களை செம்மையாகவே மாற்றி நமது வாழ்க்கையில் வனாந்தரத்தை போல காணப்பட்டாலும் நாம் ஒருபோதும் கலக்க வேண்டாம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஏதேனை போலவும் அவாந்தர வெளியின் நாம் கர்த்தரின் தோட்டத்தை போலவும் அவர் நம்மை ஆக்குவார்.
எனவே எந்த துன்பம் வந்தாலும், எந்த கஷ்டங்கள் வந்தாலும், எந்த பாடுகள் வந்தாலும், எந்த வேதனைகள் வந்தாலும் நாம் எப்போதும் கர்த்தரை துதிக்கிறவர்களாக, மகிமைப்படுத்துகிறவர்களாக நாம் காணப்படுவோம். அவ்வாறு நாம் காணப்படுவோமானால் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய சந்தோஷம், சமாதானம், சந்தோஷத்தினால் கர்த்தர் நம்மை நிரப்புவார். அனைதினமும் மனமகிழ்ச்சி தந்து கீத சத்தத்தை நமது எல்லா வீடுகளிலும், எல்லா தெருக்களிலும் அவர் தொனிக்க செய்வார். 51ஆம் அதிகாரம் 3வது வசனத்தின்படி கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தலடைய செய்து அதன் வனாந்தரத்தை ஏதேரை போலவும், அதன் அவாந்தர வழியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். அந்த சீயோனிலே என்ன உண்டாகும், என்ன காணப்படுமாம்? சந்தோஷம் காணப்படும், மகிழ்ச்சி காணப்படும், துதி காணப்படும், ஈத சத்தமும் காணப்படும். அதில் பிரவேசிக்க நாம் ஒவ்வொருவரும் தகுதிப்படுத்துவோம். நாம் எப்போது ஆயத்தம் உடையவர்களாய் காணப்படுவோம், வாஞ்சை உடையவர்களாய் காணப்படுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களினாலே, பரலோகத்தின் ஆசீர்வாதங்களினாலே கர்த்தர் நம்மை நிரப்புவதாக. நாம் கண்களை மூடி ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாம் ஏதனை போல அவாந்தர வெளியே அது கர்த்தரின் தோட்டத்தை போல சீயோனிலே போல நாங்கள் காணப்படும்படியாய் இந்த நாளில் இந்த அதிகாலை வேளையில் எங்களுக்கு இந்த வசனத்தை தேவனை திறந்து தந்த அன்புக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். பரம சீயோனிலே நாங்கள் ஒவ்வொருவரும் ஆயத்தத்தோடு காணப்படும்படியாய் தேவனின் உதவி செய்வீராக. இந்த நாள் தோட்டத்திலே வந்த அருமையான ஒவ்வொரு பிள்ளைகளை தேவனை ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவரும் எந்தெந்த நோக்கத்தோடு கடந்து வந்தார்களோ ஒவ்வொரு நோக்கத்தின் தேவனை ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. அவர்கள் ஆசீர்வாதங்கள் நினைத்து அனுப்புவீராக. நாங்கள் செயல்படுத்துகிற அனைத்து காரியங்களும் கிருபை கூட இருக்கட்டும். சபையை உங்களுடைய கருத்தை ஒப்புக்கிறோம். மட்டும் தேவனை ஆசீர்வதித்து வழி நடத்த வந்தாங்க தாய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய பெரிய கிருபை கூட இருக்கட்டும். சிறு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அருமையான எங்க மத்தியில் கொண்டு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆணி வாழ்ந்த கருத்திலே தாழ்த்து ஒப்புவிச்சிருக்கிறோம். ஏகோபித்து நாங்கள் செயல்படுத்த நீங்கள் உதவி செய்யணும். நாங்கள் இருக்கிற கொஞ்ச நேரம் ஆண்டவரே நாங்கள் உங்களை மகிழ்ப்படுத்துவர்களாய் காணப்பட நீ உதவி செய்கிறாய். முடிவுக்கு காத்துக்கொள்ளும் வழி நடக்கும். சகல துதிகளை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நேர்பற்ற நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சர்வவல்லவரே. இதோடு राजा कर लिया
குழந்தைங்க நல்லா எனக்கு இது உள்ள ஸ்விங் பார்த்தோன்னா இன்னும் ஜாலியாக ஸ்விங் மட்டும்தான் பாக்ஸ் do like this back and then front. See, when you go forward, you can let down. எல்லாரும் breakfast, no, that's right. பசி பசி வாங்க போலாம் பசிக்குது Rebecca wants to go alone. ஏறப்போட்டு ஹமாட்டான் அண்ட் ஹமால் அந்த இடத்துல நீங்கள் லெஃப்ட் எடுங்க. அது வந்து இட் இஸ் கால்ட் ஜனபியா ரோடு. அப்போ ரைட் சைடில் வந்து உங்களுக்கு ஒரு முனிசிபாலிட்டி பில்டிங் இருக்கும். ஆனால் அதை பேர் எழுதி மாட்டேங்கிறாங்க. ஸோ அங்கே நீங்கள் லெஃப்ட் எடுத்து நேராக ஒரு சிக்னலு, அதுக்கு அடுத்தது இன்னொரு சிக்னலு, மூணாவது சிக்னல் ரைட் ரொம்ப சீக்கிரம் தேடி பார்த்து வீட்டுக்குள்ளதான் இருக்குன்னு சொன்னேன். வீட்டுக்குள்ளதான் இருந்திருக்கு. அட்டையில பொடிச்சு வச்சிருக்கிறேன். உங்களுக்கு ஈஸியா சொல்லிடலாம். இந்த வேத வினோடம் போட்டி வெறுமனை பரிசுக்காக மாத்திரம் உருவாக்கப்பட்டதல்ல. சில வேத சத்தியங்கள், வசனங்கள், சிந்திக்கப்பட வேண்டிய காரியங்கள் இதில் அடங்கியுள்ளன என்பதை முதலாவது உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். எவ்வளவாக வேத அறிவிலே நாம் வளர்ந்திருக்கிறோம் என்பதை அலசி பார்க்கும் ஒரு வேத வினா போட்டி. நான் கேள்வி கேட்டவுடனே பதில் சொல்லிவிடக் கூடாது. தெரிந்தவர்கள் முதலாவது தங்கள் கைகளை உயர்த்த வேண்டும். யார் பதில் சொல்லிடக்கூடாது, கைகளை உயர்த்த வேண்டும். அதன் முன்னர் நான் யாரிடம் நான் கை சுட்டி கேட்கிறேனோ, ஏன்னா எல்லாரும் ஒரே ஆளே எல்லாம் பதில் சொல்லிட்டா எல்லா பைசா அவங்களுக்கு போயிடும். அதனால நான் யார்கிட்ட சுட்டி காட்டணும் அவங்களுக்கு சொல்லணும்.
அப்படி இல்லை, இவர் என்ன சொல்றாரு அப்படிதான் நடக்கும். எல்லாருக்கும் சார்ஜ் பண்ணுங்க. இப்போ ஒண்ணு நிறைய கேள்வி ஒரே ஆளே தெரிஞ்சு சொல்லிட்டே இருந்தாங்கன்னா அடுத்த சான்ஸ் கிடைக்காது. அதெல்லாம் நான் சூஸ் பண்ணி ஆக்சுவலி பட்சபாதம் ஒண்ணு இருக்காது, அதெல்லாம் கவலைப்படாது. பட்சபாதம் இருந்தா பயப்படுறீங்க. நீங்க நினைக்கிறீங்களா எல்லாருமே கை தூக்குவாங்க? இல்லங்க, கேள்விக்கு சரியான பதில் சொன்னவர்கள் முன்னாலே வந்து இவ்வளவு பிரைசஸ் இருக்குது. வகுப்பறை எடுத்துக்கொள்ளலாம். கிளாஸ் இருக்குது, மியூசிக்கல் ஜுவல்லரி பாக்ஸ், சின்ன கிளாஸ் இருக்குது. அவங்களுக்கு இஷ்டமான கிளீனஸ், நல்லா டெல்மான் கிளீனஸ் இருக்குது. விருப்பமான ஒரு பரிசை எடுத்துக்கொள்ளலாம். மிகவும் எளிதான கேள்விதான். எனவே எல்லாரும் யோசித்து பதில் சொல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சரி, முதலாவது கேள்வி எல்லாரும் ஆக்கமாங்க. ஆவியின் கனிகள், புதிய ஏற்பாட்டுல ஆவியின் கனிகள் 9, அது எல்லாருக்கும் தெரியும். இதை வருஷ கிரமமா கரெக்டா வேதத்தில் எழுதியிருக்கிறபடி சொல்லணும். வருஷ கிரமமா வேதத்துல எப்படி எழுதியிருக்கிறதோ அதே வருஷ கிரமமா வருஷ கிரமமா சொல்றவங்க பின்னால நிக்கிறேன், அப்பதான் தெரியும். யாரெல்லாம் கைது சப்சிடி சிஸ்டர், ஜஸ்டிஸ் பிரதர், வேற யாராவது இல்லைங்களா? ஆவியின் கனியே தெரியலன்னா என்னங்க? 3. சரி, முதலாவது சரஸ்வதி சமாதானம், பொறுமை, நீடிய சாந்தம், தயவு, சாந்தம், இச்சையடக்கம், ஆவிங்கரி சந்தோஷம், சமாதானம், சந்தோஷம், இச்சையடக்கம், சரி, முதல் கேள்விக்குள்ள பரிசு சரஸ்வதி அவர்கள். சரி, இரண்டாவது கேள்வி. ஒவ்வொரு கேள்வி இப்படி ஏதாவது பதில் சொல்லணும், சும்மா இருக்காங்க. தப்பாத்தில் ஒரு ஆளுக்கு தான் பிரைஸ் கிடைக்கணும். இரண்டாவது கேள்வி, இயேசு கிறிஸ்துவுக்கு உடன் பிறந்த சகோதரர்கள் எத்தனை பேர்? அவர்கள் பெயர் என்ன? இயேசு கிறிஸ்துவ உடன் பிறந்த மரியாதை யோசேப்பு பிறந்த சகோதரர்களில் எத்தனை பேர்? அவருடைய பெயர்கள் என்ன? 1. ஒரு ஆள் கை வச்சிருக்காங்க. 2. வேற யாராவது? சரி, முதலாவது சார் ராஜ்குமார். எத்தனை பேர் பேர் தெரிஞ்சிருக்கு? சகோதரர்கள் நீங்க யாரும் மாத்த சொல்றீங்க? ஆமா, யாக்கப் மாத்திரம். ஓகே, சொல்லுங்க, கை தூக்குங்க. அதுக்கு 3 கை தூக்கிட்டீங்களா? இல்ல, அவங்க சொல்லிருக்காங்க. அவங்க 2 சொல்லிருக்காங்க. சரி, 3வது தெரியாது. அப்ப நீங்க 3 தான். வேற ஆளு நீங்க இருந்துங்க. அதாவது மத்தேயு 13ஆம் அதிகாரம் 55வது வசனம். 14 பேர். யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா ஆகிய 4 சகோதரர்கள். முதலாவது சொன்னவங்க மிஸ்ஸஸ் ஜஸ்டிஸ் அவர்கள் வந்து
இதனால் மூணாவது வசனம், மூணாவது கேள்வி, நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள். முக்கியமான ஒரு வசனம், மனதில் வைக்க வேண்டிய ஒரு வசனம். எனவேதான் இந்த கேள்வி நான் வைத்தேன். இது எந்த புத்தகத்தில் உள்ளது இந்த வசனம்? 1, 2 நிறைய சகோதரி கீழே அவர்கள் சொல்லுவாங்க. புலம்பல் 3ஆம் அதிகாரம். சரி, கரெக்டா சொல்லிட்டாங்க. பைபிள்ல ஜனங்களா தெரிஞ்சிருக்க வேண்டிய வசனங்கள். நிர்மலமாக நாம் நிர்மலமாக இருக்க கர்த்தருடைய கரெக்ட். அடுத்து 4வது கேள்வி, இயேசு, மோசே, சாமுவேல் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்கள்? இயேசு எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்? மோசே எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்? சாமுவேல் எந்த கோத்திரத்தை? இஸ்ரவேல் கோத்திரம் 12 உண்டு. எந்தெந்த கோத்திரத்தில் உள்ளவர்கள்